வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A லாஸ்ட் டைம் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினாக என்ன பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி யூனிட் 3 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், அதில் தலைவர்கள் உருவாதல் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். விடுதலை போராட்டின் பல்வேறு நிலைகள் மற்றும் அகிம்சை முறைகளின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், அது ப்ரீவியஸ் இயரில் எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதில் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி அரசியல் அப்படிங்கிறப்போ அந்த இதையும் என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி எது அப்படின்னா, அம்பேத்கர் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய குடியரசு கட்சி. லண்டன் அருங்காட்சியகத்தில் பி.ஆர். அம்பேத்கரின் சிலை ஆருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது. லண்டன் அருங்காட்சியகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் சிலையோட இணைக்கப்பட்டுள்ளது. மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பஹ்ஜித் கிருதா பாரத்தை தொடங்கியவர். பஹ்ஜித் கிருதா பாரத் அப்படிங்கிறத தொடங்கினவங்க. மராத்தியில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வெளியாகக்கூடிய பத்திரிகையானதை அம்பேத்கர் தான் தொடங்கியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? அம்பேத்கரோட லா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர். தேசிய பங்கு வீதம் கொலம்பியா பல்கலைக்கழகம், அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது இந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக இல்லை, இந்த தலித் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மகத் குலத்தில் குடிக்கிறதுக்காக அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருப்பாங்க, மகத் சத்தியாகிரகம். அதனால் ஏ சரி, ஆர் தவறு. முதலில் நாம் இந்தியர்கள், அதன் பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரையுமே நம்ம இந்தியர்கள் தான். இந்தியர்களை தவிர நம்ம வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூக்நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மூக்நாயக் அப்படிங்கிறது மராத்திய மொழி. நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு இந்த புக்கு எழுதியிருக்காங்க, பகத்சிங் எழுதியிருப்பாங்க. பகத்சிங்கின் தாயாரினுடைய பெயர் வித்யாவதி. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ் பெற்றது? இது பகத்சிங்கோடது தானது. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கில் போடும்போது சொல்லியிருப்பாங்க. 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்கச் செய்தவர்கள் பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்தும். இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டது. அது எங்கே இருக்குன்னா டெல்லியில். பின்வருவனவற்றுக்கிடையான சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுங்க. 1, 2 சரி. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு கட்சியினுடைய மறுசீரமைப்பு, அதாவது இந்த இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. இந்திய தேசிய இராணுவத்தினுடைய நிறுவனராக யார் இருப்பாங்கன்னா மோகன் சிங் இருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறப்போ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அது ராஸ்பிகாரி போஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மோகன் சிங் தலைமையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஆலோசகர், தலைவர் அப்படின்னாவே அது மகாத்மா காந்தி தான் வருவாங்க. சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் 23/3/1931 லாகூர் சிறையில் பகத்சிங்கை தூக்கிலிட்டிருப்பாங்க. பகத்சிங் பற்றிய பின்வரும் கூட்டுக்களுள் எது சரி அப்படின்னா 2 மட்டும்தான் சரி. ஏன்னா இவர் இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. லாகூரில் லத்தி அடிக்கு காரணமாக இருந்த
ஜான் சாண்ட்ரஸ் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்ற வழக்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பகத்சிங் வந்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாதது எது அப்படின்னா, பாரதிதாசனுடைய நூல்கள் பாருங்க, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இதெல்லாமே பாரதிதாசனோடதாக தான் வரும். மலரும் மாலையும், மருமக்கள் மணிமான்மியம், இதெல்லாமே யார் வருவாங்க, கவிமணி தேசிய விநாயகனார் வருவாங்க. இங்கே பாரதிதாசனோட இது ஒரு கொஸ்டின்ஸ் இடையில வந்துருச்சு. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வழங்கிய மன்னர் அப்போ பாரதியினுடைய வயது 11வது வயதில் எட்டயபுரம் மன்னர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. 2 பேர் கொடுத்துருப்பாங்க, சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சோமசுந்தர பாரதியாருக்கும் கொடுத்துருப்பாங்க. பின்வரும் வார்த்தைகளை கூறியவர்: இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி இறுதியான இயந்திரங்களை உறுதியான ஒரு இயந்திரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னவரும் சுப்பிரமணிய பாரதியார் தான். இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரமாக உருவாக்குங்க அப்படின்னு சொன்னவங்க சுப்பிரமணிய பாரதியார். செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் ஒரு கவியரசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சொன்னவர் பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பாரு. பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பாரு. பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது அப்படின்னா இந்தியாவோட ஆசிரியர் தான் பாரதியார். எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா பாரதியார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் கம்பெனி, பாரதி பாலபாரத், நாமக்கல் கவிஞர் சங்கொலி, கவிமணி தேசிய விநாயகம், அழகம்மை ஆசிரிய விருத்தம். இந்தியாவில் எப்போது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? 1920. சம்ரான் சத்தியாகிரகம் 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ரவுலட் சத்தியாகிரகம். சௌரி சௌரா 1922. தண்டி யாத்திரை அப்படிங்கிறது 1930. சம்ரான் 17, ரவுலட் 1919, சௌரி சௌரா 22, தண்டி சத்தியாகிரகம் 1930. காந்தியடிகள் சமர்பதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போலவே ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அது எங்க இருக்கு அப்படின்னா அது திருச்செங்கோடு ஆசிரமம். 1925 திருச்செங்கோடு ஆசிரமம் முதல் காந்தி ஆசிரமம் ராஜாஜி உருவாக்கியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இந்துஸ்தான் குடியரசு சங்கம், அதாவது இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கம் தலைமை டெல்லியில். 1924 அக்டோபர் 24 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறைக்கு அவர் அனுப்பப்படுறாரு. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பகத்சிங்கினுடைய தாயாரினுடைய பெயர் வித்யாவதி. கேப்டன் லக்ஷ்மி சகல் எங்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி சகல் பிறந்தது சென்னையில். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி 1919 ஜாலியன் வாலாபாக் ஏப்ரல் 13 நடக்கும். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற படுகொலையில் தான் இந்த நைட்வுட் பட்டம் அப்படிங்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரச பட்டத்தை துறந்திருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக பெற்ற ரூபாய் 30 தன்னுடைய கட்சிக்காரருக்கே கோர்ட்டில் திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது என்ன கோர்ட்டுன்னு கேட்குறாங்க. பம்பாய் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த 30 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? காந்தி இர்வின் 1931 மார்ச் 5 கையெழுத்தாகுது. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் சைமன் குழு வருவாங்க 1927. செகண்ட் நேரு அறிக்கை 1928.
பூனா ஒப்பந்தம் 1932, கிரிப்ஸ் தூதுக்குழு அதுதான் லாஸ்ட்டாக வரும் 1942. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் 1939. நீல் சிலை சத்தியாகிரகம் 1927. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் 1942. சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் 1943. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் 39, நீல் சிலை அகற்றுறது 27, வெள்ளையனே வெளியேறு 42, சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் 1943. நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். அதாவது அவருடைய சேவை மதம்னா என்னோட சேவை தான், அதில் இந்திய சேவை. ஏனென்றால் நான் இதை தேடாமலேயே அது என்னிடம் வந்தது, காரணம் அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறானது 3 மட்டும்தான் என்னது தவறானது. முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது, அது சரி. 2வது காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி பங்கெடுத்துக்கிட்டாங்க, கரெக்டு தான். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் 2வது வட்டமேசை மாநாடு நடக்கும், அதில் காந்தி கலந்துக்கிட்டாங்க. அதனால் இது என்னது 2ஆம் வட்டமேசைக்கு பின்புன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறுது. கம்யூனல் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாடோடு தொடர்புடையது. இந்த கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது 3வது வட்டமேசை மாநாடோட தொடர்பு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு யார் தலைமையேற்றிருக்காங்க? பிரிட்டிஷ்க்கு 1946 பெத்திக் லாரன்ஸ். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூரண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமன்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறியது அப்படின்னா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, கூறியிருக்காரு. 1946 இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரிய வினோபாவே அவர்களை முதல் சத்தியாகிரகி என்று தேர்ந்தெடுத்தார். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17 வார்த்தாவிற்கு அருகில் ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோபா பாவே அப்படிங்கிறவங்கள ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி அப்படி சொல்லிட்டு காந்தி அறிவிச்சிருக்காங்க. பின்வருவனவர்களுள் 1947 சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர்கள் யாரு அப்படின்னா இவர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பங்கேற்க மாட்டாங்க, மகாத்மா காந்தி. இப்போ அவங்க நவகாலியில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கலவரத்தில் அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. அந்த ஒத்துழைப்பினால்தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுவும் மகாத்மா காந்தி தான் குறிப்பிட்டிருக்காங்க. 1944 இந்திய அரசாங்கம் யாரின் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது அப்படின்னா சர் அர்தேஷிர் தலால் அப்படிங்கிறவர் தான் ஏற்படுத்தியிருக்காங்க 1944. ஈஸ்வர சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஷ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது அப்படின்னா சௌமாத் பிரபாகர். பிசி பாலின் கருத்துப்படி பக்கிம் சந்திரர் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியினுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு பக்கிம் சந்திரரை பிசி பால் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆராய்ந்து பார்த்தால் அக்பர் இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான ஒரு பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்காங்க.
பின்வருவனவர்களுள் இந்தியாவின் முதல் ஆங்கிலேய செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர். பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன? ஏன் அப்படின்னா இந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்துட்டாங்க. இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் எஸ் சர்மா. இந்திய பிரிவினையோட பெரும் சோகம், இங்கே பாருங்க 2 சர்மா இருக்காங்க, எஸ் சர்மா. யார் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர்? பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு போனவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. உலகமே உறங்கி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப நம்ம விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. முஸ்லீம் லீக் டிசம்பர் 22, 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. இந்தியாவின் வைசியராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் 2ஆம் உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்படையாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். 1946ஆம் ஆண்டில் அமைக்கப்பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சர் பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர். காமராஜர் பற்றியது. இவர் உப்பு சட்டப்பிரிவு, உப்பு காய்ச்சறதுக்காக அந்த சட்டப்பிரிவு 74 கீழ் கைது செய்யப்படுவார். இவர் மார்ச் 12, 1931 விடுதலை செய்யப்படுறாரு அப்படிங்கிறது தான் சரி. இந்த 3வது கூற்று ராஜாஜியோட நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிறது தவறானது. பாலகங்காதர திலகர், கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸினுடைய ஆசிரியர். சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யாரு அப்படின்னா குயிலி. தவறான கூற்று கேட்டிருக்காங்க, தவறானது. வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள், அது சரியானது தான். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தான் பக்கோடா அப்படி சொல்கிறாங்க. மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க, அது சரி. ஆனால் இதுதான் என்னது தவறானது. 1761 மே 16ஆம் நாள் பூலித்தேவரின் முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இதெல்லாமே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கைப்பற்றியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதனால் அது மட்டும் என்னது தவறானது. எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படின்னா இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் யார் கூடயுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட்டு வச்சுக்க மாட்டாங்க. மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம், மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்படுறது திருப்பத்தூர் கோட்டையில் அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க. எந்த ஆங்கிலேய பட அதிகாரி 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் அப்படின்னா வில்லியம் புல்லர்டன் அப்படிங்கிறவர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறார். மருதுபாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்டது அப்படின்னா அது அவங்க எங்கே தூக்கிலிடப்படுறாங்க, இவங்களும் திருப்பத்தூர் கோட்டையில் தான் தூக்கிலிடப்படுறாங்க. வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றுறாங்க அப்படின்னா திப்பு சுல்தானினுடைய கொடியை ஏற்றுவாங்க. கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய ராமநாதபுரம் சந்திப்பில் 3 பேர் இருப்பாங்க. அந்த குழு விசாரணையில் யார் யார் இருப்பாங்கன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், சர் காஜா மேசர், இவங்க எல்லாமே இருப்பாங்க. 3 பேரும் இருப்பாங்க. கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டது கயத்தாறில் அக்டோபர் 16 1799 கட்டபொம்மனை தூக்கிலிட்டுருவாங்க. வேலுநாச்சியார் இந்தியாவினுடைய ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க மிகச்சிறந்த வீரமிக்கவரான ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டிருக்காங்க, அதனால ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களினுடைய உதவியை பெற முயன்றார். அவங்க மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டிருந்ததால் ஹைதர் அலியார் பூலித்தேவருக்கு உதவ முடியவில்லை அப்படிங்கிறது சரியானது தான். மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியவும் இன்னஸும் மருது சகோதரர்கள், கர்னல் ஹெரான் பூலித்தேவர், தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக்,
வேலூர் கழகம் 1806. கட்டபொம்மனை பற்றிய தகவல்கள். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார் அப்படிங்கிறது சரி. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறதும் சரிதான். இவர் என்ன பண்ண மாட்டாங்க, களக்காடு போரில் இவங்க வரமாட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வேலுநாச்சியாருக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க சகோதரர், இவங்க கிடையாது. அதனால் 1, 2 தான் சரி. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் எங்கே இருந்திருப்பாங்க? 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. டேஸ் இயக்கமானது காங்கிரசின் கழகம் என்று குறிப்பிடப்படுகிறது. காங்கிரசினுடைய கழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ராஸ்ட் கோப்தார் என்பது பம்பாயில் இயக்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் 1854 தொடங்கப்பட்டது. இந்த ராஸ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி, அதாவது உண்மையை கூறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனையை பரப்புவதற்காக 1912 அல் ஹிலால் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அல் ஹிலால் பத்திரிகை 1912, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்க தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கடைசி டயத்தில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.